ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதுவும் இல்லை. நம்ம வந்து பியூர்லி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் மார்க்கெட் ஓனை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி எதுக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன், ஃபியூச்சர், நீங்கள் வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ எந்த மாதிரி ஒரு இது நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் கிரிப்டோ கரன்சி எதுக்குனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ்ஃபுல் ஆகும். இதை நம்ம பார்க்குறதுக்காக நமக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 day டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக ரொம்பலாம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து குழப்பிக்கலாம் வேண்டாம். கேண்டில் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு டைப் கேண்டில் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரெட் கலர் கேண்டில் அப்படின்னா வந்து அது வந்து செல்லிங், ஓகேவா? க்ரீன் அப்படின்னா அது வந்து பையிங். இதை தாண்டி இன்னொன்று மூணாவது அதில் இருக்கும் டோஜின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறையா வந்து அதாவது என்னென்னா, எக்ஸ்பர்ட்டான நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பீங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கானது. ஸோ எக்ஸ்பர்ட்டாக இருந்து நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு வந்து இது வந்து பிகினர்ஸ், அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஒரு சின்ன கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேண்டில் க்ரீனாக இருந்ததுன்னா நான் வந்து மார்க்கெட் வந்து அதாவது ப்ரீவியஸில் எப்படி ட்ரேட் நடந்திருக்குன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட் வந்து நல்லா பையிங்கில் இருந்திருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? இது இல்லாமல் கேண்டில் க்ரீனாக இருந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து டோஜி அப்படிமா, ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன இது வந்து இந்த கேண்டில் நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு ரெப்ரஸ் பண்ணுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து செல்லர் பையர் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக இருக்கிறாங்க. யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வின் பண்ணலை, ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தர் கரெக்டாக இருக்கிறாங்க. அதான் வந்து இந்த இம்பேலன்ஸாக இருக்கிறாங்க, பேலன்ஸ்டாக இருக்காங்க, இம்பேலன்ஸாக இல்லை, ஓகேவா? ஸோ பேலன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த டோஜிங்கிற கேண்டில். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 day டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த கேண்டில் இதை நான் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா ஒரு பையிங் நடந்திருக்கக்கூடிய ஒரு கேண்டில், அது ஒரு நல்ல ப்ரீவியஸில் நல்ல ஒரு பையிங் இருந்திருக்கு. அதே ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து செல்லிங்கில் இருந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து மறுநாள் செல்லிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? டோஜியாக இருந்ததுன்னா எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கிறாங்க. செல்லர் பையர் ரெண்டு பேருமே ஈவனாக இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் எந்த சைடுனாலும் மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 80% உங்களுக்கு வந்து இது வந்து அப்ளை ஆகும். இதை நம்ம எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஒரு கேண்டிலில் 4 இது இருக்கும். ஓப்பன், ஓகேவா? ஸோ ஓப்பன், ஹை போகும், அப்புறம் வந்து அது லோ வரும், அப்புறம் வந்து ஒரு இடத்துல நம்ம க்ளோசிங் நடக்கும். இந்த 4ஐயும் நம்ம மார்க் பண்ணுறோம். அதாவது ப்ரீவியஸ்லி எப்படி கேண்டில் நமக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கேண்டில்லேருந்து நான் எடுத்து காமிக்கிறேன், ஓகேவா? இந்த கேண்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து லோ, இது வந்து ஓப்பன், ஓகே? ஸோ ஓப்பனுக்கு ஒரு கலர் நம்ம கொடுத்து விடுவோம். ஓப்பனுக்கு வந்து ப்ளூ கலர் கலர் கொடுத்து விடுவோம் நம்ம. இது க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ க்ளோசிங்க்கு நம்ம வந்து ஒரு கலர் கொடுத்துக்கலாம். சரி, இது வந்து ஒரு தெரிகிறதுக்காக ஒரு க்ளோசிங்க்கு ஒரு கலர் கொடுத்துருவோம். இது வந்து இவ்வளோ ஹை போயிருக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ்லி. ஸோ இவ்வளோ ஹை போயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து 5 minute டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, டேட் 31.
31 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 1ஆந்தேதி நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இதுக்காக தான் மார்க்கெட் பாருங்கள். இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது ப்ரீவியஸ்லி நமக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேண்டில் வந்து ஒரு பையிங் கேண்டில். ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில். அப்போ இது வந்து நமக்கு என்னென்னா, இது லோ போயிருக்கு, இது ஓப்பன் ஆகிருக்கு, இது க்ளோசிங் நடந்திருக்கு, இது ஹை போயிருக்கு. ஓகே. ஸோ ஒரு 5 மினிட் கேண்டில் வந்து நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது எங்கேன்னு பார்க்கணும். கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா? ஸோ க்ளோசிங்கில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்போ ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே போகலை, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு கீழே வந்துடுது. ஓகே. ஸோ இப்போ இங்கே க்ளோசிங் கீழே வந்ததுன்னா அடுத்து வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதா இந்த 2 இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று வந்து அதோட ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து சப்போர்ட் எடுக்கணும், ப்ரீவியஸ் ஓப்பனில். ஓகேவா? ஸோ இல்லைனா லோவாக போன ப்ரைஸ்லேருந்து நம்ம சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து இது ஓப்பன்லேருந்து சப்போர்ட் எடுக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே, அதாவது என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அங்கே அக்செப்ட் ஆகலை. அடுத்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு நமக்கு வரும் ப்ரைஸ் வந்து. ஓகேவா? ஸோ சப்போர்ட்டுக்கு வரும். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா செல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து பைக்கு தான் நம்ம வந்து வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் இங்கே இருக்குது, நமக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே. ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது வந்து இப்போ எப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு திருப்பி வந்து அகைன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இங்கே என்னென்னா ப்ரைஸ் வந்து நமக்கு அக்செப்ட் ஆகலை, இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து பையிங்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரீவியஸ்லி நமக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு பியூர்லி பையிங் நடந்திருக்கு நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேண்டில், அதாவது இந்த 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து உள்ள ஃபுல் பாடி உள்ள க்ளோசிங் கொடுத்துட்டு, ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே, அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸுங்கிற நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அன்னைக்கு 1ஆந்தேதி. ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து என்னென்னா க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிங்க் லோ இருக்கும் இல்லையா, அந்த லோவை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். இப்போ இந்த லோ ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லோனா இதுதான் லோ. ஓகேவா? ஸோ இந்த ஜிங் லோவை நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம என்ன மார்க்கெட்டை வந்து இந்த கேண்டில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்தோடனே மேலே போகுமான்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் திருப்பி கீழே வரலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் இங்கே க்ளோசிங் வச்சிருச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்விங் லோவுக்கு கீழே ஒரு 5 மினிட் புல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்துட்டுனா எக்ஸிட் ஆகணும். ஸ்டாப் லாஸ் மைண்டில் வச்சுக்கணும் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு. ஓகே, இல்லை மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு அப்படி வந்து ஒரு ஹேமர் போட்டு மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேவா? ஸோ அப்படி போகும்போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பைக் கொடுக்கும். ஸ்பைக் கொடுத்துனா அந்த ஸ்பைக் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஹை வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ராடேயில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பியூர்லி, அதாவது எந்த விதமான ஒரு இண்டிகேட்டரே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80%, 7லேருந்து 80% 70 to 80% வந்து கரெக்டாக இது ஒர்க் அவுட் ஆகும். எல்லா நாளும் வந்து இது வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்காமல் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. ஒருவேளை இன்கேஸ் இதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹிட் ஆச்சுன்னா அன்றைக்கி ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதோட விட்டுருங்க. எப்போவுமே வந்து நமக்கு வந்து டெய்லி ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்து ஒரு 4 லைன் அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹை லோ போயிருக்கும், அதோடைய ஓப்பன் இருக்கும், க்ளோசிங் இருக்கும். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. கேண்டிலுடைய பேட்டர்ன் இதை பார்த்துக்கோங்க, கலர் பார்த்துக்கோங்க. ஓகே, முதல் நாள் ப்ரீவியஸில் நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பைங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் அந்த பைங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து சப்போர்ட்டுக்கு மேலே போயிடுது கேண்டில். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த சப்போர்ட்டுக்கு மேலே வந்துருச்சு, அப்போ நமக்கு வந்து இங்கே ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு வந்து இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் அந்த கேண்டில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு இந்த 1ஆம் தேதி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா, இங்கே வந்து நமக்கு இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கேண்டில் வந்து இதை சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் க்ளோசிங்கை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட் எடுத்து அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அக்செப்ட் ஆகாமல் கீழே வந்துருச்சு. கீழே எங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பன்லேருந்து திருப்பி மார்க்கெட் பை ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து இது வந்து சப்போர்ட்டு. ஓகே, இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக திருப்பி ஆகிருச்சு. மார்க்கெட் வந்து கீழே வந்தோடனே இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு திருப்பி வந்து அந்த மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குன்னா அப்போ மார்க்கெட் வந்து பையிங்க்கு, அதாவது பையரை விட செல்லர் வின்னிங்கில் இருக்காங்க. செல்லரை விட பையர் வந்து வின்னிங்கில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு செல்லர் இருக்காங்க அப்படின்னா அந்த செல்லரை வந்து 3 பையர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து ஒரு நம்மளுடைய சிம்பிளாக புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட். செல்லரை விட பையர் வந்து வின்னிங்கில் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இதை டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே மேலே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை இருக்குது, இந்த ஹையை டார்கெட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். இன்கேஸ் இதையும் நம்ம எடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா திருப்பி இந்த ஹைக்கு போன மார்க்கெட், ஓகே, ஸோ இந்த ஹைக்கு போன மார்க்கெட் வந்து கீழே நமக்கு வந்து ஏன்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிடுச்சு. ஹைக்கு மேலே போன மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மேலே போய் க்ளோசிங் கொடுக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பை பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதை செல்லிங்காக எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ப்ரைஸ் போயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ப்ரைஸ் போயிடுச்சு. அப்போ போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான கேண்டிலாக நம்ம எடுத்துக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே அடுத்த கேண்டில் பாருங்கள், அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு ஹேமர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஹேமர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபுல்லாக வந்து திருப்பி மார்க்கெட் பை ஆக போகுது அப்படிங்க சொல்லுது. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டில், ஸோ இது ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இங்கே க்ளோசிங் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோ, ஸோ இந்த லோ ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, இந்த லோவில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே அடுத்து ஏதாவது நமக்கு வந்து, ஏன்னா இது வந்து 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்து சப்போர்ட்டாக மாறிட்டு, ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் நீங்கள் கிடச்சாலே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட் டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போனாலும் நமக்கு வந்து 500ரூவாலேருந்து 700 சம்பளம் இருக்குன்னா அந்த இதை வந்து ஈஸியாக நம்மளால் இதில் எடுத்துக்கிட முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க, மார்க்கெட் வந்து எந்த சைட் மூவ் ஆக போகுது எனக்கு தெரியலை, ஸோ மார்க்கெட்டை வந்து நான் புரிஞ்சிக்க முடியல, நிறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டேன், எந்த இண்டிகேட்டருமே 1 நாள் 2 நாள் தான் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஒர்க் ஆக மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு 70 to 80% உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது அக்யூரசி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து 80லேருந்து 70% வந்து நமக்கு வந்து அக்யூரசி கொடுக்குனாலே அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த 10 ட்ரேடில் ஒரு 3 ட்ரேட்லேருந்து 2 ட்ரேடுக்குள்ளே தான் நீங்கள் வந்து லாஸஸ் ஆவீங்க. ஸோ 10க்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 to 8 ட்ரேட் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்போ உங்களோட லாபம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸை வந்து நம்ம கழித்து பார்க்கும்போது நம்ம லாபத்தில் தான் இருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த 80 to 70% வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து உங்களுக்கு அக்யூரசி கொடுத்தாலும் அதை வச்சு எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இன்னும் நான் வந்து நிறைய நாட்கள் அந்த பேக் டெஸ்ட் எடுத்து காமிக்கலாம். ஸோ அங்கே நமக்கு வந்து அந்த மாதிரி நான் காமிக்கும் போது வீடியோட லென்த்து தான் அதிகமாகும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.